தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். மருமகளே மாமா இங்க வாமா. மாமா சினிமாவுக்கு நீங்க 2 பேரும் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். சினிமாவுக்கா? பட்ட பாருங்க, வந்துடுறேன். ஏங்க சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? வந்துடுறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தானே? வேதவழி பேசுறேங்க. சாரி பேசுங்க. காருக்கு வெளியே யாரும் நிக்கிறாங்க, பயமா இருக்கு. நிஜமா தாங்க சொல்றேன், சிரிக்காதீங்க. பையன் என்ன கருப்பா இருக்கானா? பாக்குறதுக்கு மெர்சல் வருதா? ஆமா, நம்ம பையன்தான். நீங்க கல்யாணி தொடங்க. இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குங்க. தொடங்க, கேளுக்காதீங்க. அண்ணே, அண்ணன் ஸ்நாக்ஸ் கூத்துட்டு வர சொன்னாரு. அது ஒண்ணும் இல்ல, உங்களை வண்டியில விட்டு 1.25 மணி நேரம் இருக்குமா? இப்ப கரெக்டா இன்டர்வல் வந்துருக்குமே, அதனால உங்களுக்கு பசி கூடாதுன்றதுக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுங்க. என்னங்க அண்ணே? தேங்க்ஸ். ஓகே. ஒரு நிமிஷம். இந்தாங்க. வேணாண்ணே. வேற சேஞ்ச் நீ வச்சுக்கோ. வாங்கிக்கோ. சாப்பிடு. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? சார் ஓடிடுங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. டைம் ஆயிடுச்சு, நான் எகிர்றேன். நான் கிளம்புறேன். டேய் உஷாரா வண்டி ஓடுவோ, ஜாகிரதை. புரியுதா? நான் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரேன். பாய். நமது சிலுக்கு வார்பட்டியின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. நீங்க லாக் பண்ணிட்டு படம் பார்க்குறீங்க? ஏன் படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு? நான் தான் லேட்டா? அது இந்த பிஸ்னஸ் மீட்டிங் பேசுற மச்சா டைம் போறதே தெரிய மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல. படம் எப்படிங்க இருந்தது? படமும் சூப்பர், படம் பார்த்த இடமும் சூப்பர். இது ஒரு புது அனுபவமா தான் இருக்கு. படமா? குடிச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி வண்டி ஓட்டுவீங்க? வண்டி ஏதோ ஊத்துனா தாங்க ஓடும். இந்த பாருங்க, நான் குடிக்காம வண்டி ஓட்டினா ரிஸ்க்கு, குஷ்டு ஓட்டினா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுவேன். போலாமா?
சாரி, இது கீரை யாரோ மாற்றி வச்சிருக்காங்க. முன்னாடி போட்டா பின்னாடி போகுது, பின்னாடி போட்டா முன்னாடி போகுது. குடிக்கிற தண்ணி தானே, நம்பி குடிக்கலாம்ல. ம் ம் அது ஆக்சுவலாக தேட்டருக்கு கூப்பிட்டு போய் படம் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். பசங்களை பார்த்த உடனே கிளம்பலான்னு பார்த்தா பிஸ்னஸ் மீட்டிங்னால லேட் ஆயிடுச்சு. அவனுங்க கல்யாணத்து வேறு வரலையா, திருப்பின்னு பண்ணோம். அதனால் அப்படியே பேசிட்டு பார்த்துட்டு அது சாரி, நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் நம்ம 2 பேரும் தேட்டருக்கு போய் படத்தை பார்க்குறோம். ஓகே? வேண்டாம், நீங்க படம் காட்டினதெல்லாம் போதும். ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஐயோ, ஒரு பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணு புடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னா அப்பா டான்ஸு என்னால் முடியவே முடியாது. தெரிஞ்சுது, அதான் பார்த்தனே. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் என்னை மாட்டி விடக்கூடாது. அப்பா கேட்பார், கன்ஃபார்மாக கேட்பார். எந்த தேட்ரு, எந்த ரோ, என்ன படம், யார் நடிச்சாங்க, நான் படம் ஃபுல்லும் கூட உட்காந்து பார்த்தேன்னா இல்லை நடுவில் எங்கே எஞ்சி போனேன் எல்லாம் கேட்பார். நீங்கள் தான் என்னை வந்து கொஞ்சம் மாட்டி விடாமல் பதில் சொல்லணும். இன்டர்வியூவில் உங்களுக்கு நான் என்ன வாங்கி கொடுத்தேன்னு குழந்த மாதிரி கேட்பார். நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு பாப்கார்ன், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்றீங்க, கண்டிப்பா சொல்றேன். நீங்க இப்ப என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்றேன். நீங்கள் இப்படியே சொல்லுங்கள். ஆனால் இந்த மாடுலேஷன் வேணாம், கோவம்லாம் இருக்கக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா கூட வேணால் நீங்கள் இந்த மானே தேனே பொன்மானே இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம், ஃப்ரீடம். ஃப்ரீயாக பண்ணுங்க. ஏ ஆமாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் நிஜமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவரும் சந்தோஷப்படுவார். அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்ணாபின்னான்னு திட்டுவார். அது அவர் என்ன திட்டினா பரவாயில்ல, எனக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் உங்கள் முன்னாடி என்ன திட்டினாருன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. சுந்தர், இந்த பந்தல்காரன், சமையல்காரன், பாக்கி கல்யாண செலவு என்னெல்லாம் பாக்கி இருக்கா அதெல்லாம் நீயே செட்டில் பண்ணிடுறான். சரிப்பா. சரி ராமநாதா, வாப்பா. என்ன நல்ல தூக்கமா? ஆமாண்டா, என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேங்கிற சந்தோஷத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசந்து தூங்கிட்டேன்டா. சொல்ல மறந்துட்டேனே, இந்த சமயக்காரன், மண்டபக்காரன் இவங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணணுமா? அப்பா எல்லாத்தையும் என்னையே செட்டில் பண்ண சொல்லிட்டாரு. ராமநாதா, என்னடா அது? நான் செஞ்சது என்ன தப்பு? டேய், இது நம்ம வீட்டு கல்யாணம்டா. நீ வேற நான் வேற என்ன, அதனால பரவாயில்ல, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரி, காபி சாப்பிட்றியா? வீரையா கொண்டாட சொல்லட்டுமா? டேய், இன்னும் எதுக்குடா வீரையா? அதான் உன் மருமக என் பொண்ணு வேதவள்ளி வந்துட்டால, அவளை கூப்பிட்டு காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. அவ கொடுக்க மாட்டா, ஏன்னா வெளியே போயிருக்கிறா. அப்படியா? நாகராஜும் வேதவல்லியும் மூவிக்கு போயிருக்காங்க மாமா. ஆமாடா, இத்தனை நேரம் திரும்பி இருக்கணும். மேட்னி ஷோ தானே போனாங்க, இன்னும் காணமேன்னு பாக்குறேன். என்னப்பா சொல்ற? இல்லடா பாருமா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்டிமேசி வளரணும் இல்ல, அதுக்கான சூழ்நிலையை நாம தானே ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணேன். வாஸ்தவம் தான்டா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை விட நமக்கு வேற என்னடா சந்தோஷம் வேணும்? ஹலோ, அப்படியா? இல்ல, ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் வரலையா? தம்பி தானே? ஆமா. ஓ சரி, சாரிடா, சாரி. டேய், யாரு? என்னாச்சு?
ஃப்ரெண்டுப்பா. சாரி அது இதுன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்லை மாப்பிள்ள, தம்பி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன் என்ன விஷயம்னு. அது வந்து என்னடா எதுவா இருந்தாலும் சொல்லு, என்னாச்சு? ஆனா அங்க தியேட்டர் மேனேஜர் என்னோட ஃப்ரெண்டு தான். அதான் ஃபோன் பண்ணி 2 டிக்கெட் புக் பண்ணி வைடான்னு சொன்னேன். ஆனா இப்போ தம்பி தியேட்டருக்கே வரலையா. அதான்ப்பா டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணா. அதுக்கு தான் சாரி சொன்னேன். எப்படா அது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபோன் பண்ணப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலே வேதவல்லி. ஆமா இல்ல, என்னடா இது, என்ன குழப்பம் இது? இல்ல இல்ல, நீ கவலைப்படாத பரமு, வந்தா தெரிஞ்சிட்டு போகுது. பொறுமை இரு, வரட்டும். அப்பா நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாம்டா, வரட்டும், வந்த பிறகு கேட்போம். சரிப்பா. நிறுத்த நிறுத்த நிறுத்த, வண்டியில் நிறுத்த. வண்டியிலேருந்து இறங்கியா. அதான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சுல, இப்போ ஏன் நிறுத்துறீங்க? லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்குது, வீட்டில் இருக்குது. நீங்கள் ஃபைன் போட்டுக்கோங்க. ஆர்சி புக்கு? ஆர்சி ஒரு ஃபுல், அந்த ஆர்சி புக்கா? அது இல்லை இல்லை, இது யார் வண்டி தெரியுமா? யார் வண்டியாக இருந்தா என்னையா செக் பண்ணணும். டிக்கியை தர, டிக்கி பின்னாடி தான் இருக்குது, போய் திறந்துக்கோங்க, போங்க. யோ, என்னையா டிக்கியில் பாட்டிலாக இருக்கு? ஆமாம், குப்பையில் போகிறதுக்காக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணுமா? என்ன கிண்டலா? சார், யார் கிண்டல் பண்ணுறது? குடிச்சிட்டு காலி பாட்டில் நான் வண்டியில் வச்சுப்பேன், இல்லைன்னா கீழே போடுவேன். உங்களுக்கு என்ன? சரி ஊது, காட்டுங்க. ஊதுங்க சார். ஏன் வேங்க உங்கள் கை ஆடுது? ஏன் ஸ்ட்ரைட்டாக போடுங்க, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் மேலே. ஹலோ, ஊதுங்கண்ணா. ஓ, ட்ரங்க் அண்ட் டிரைவா? குடிச்சிருக்கீங்களா? இதை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ நேரம், இதுக்கு மிஷின் வேறு. ஆமாம், ஃபைன் போட்டுக்கோங்க, நான் கட்டுன்னு போகிறேன். ஒழுங்கு மரியாதையாக வண்டி விட்டாருங்க. ஏன் செக் பண்ணணும்? இறங்கு. நீ என்ன டாக்டரா இல்லை போலீஸா? ஏன் என்ன செக் பண்ணுற? யோ இறங்கியாண்ணா. ஹலோ, மரியாதை குத்தா மரியாதை கிடைக்கும். நான் யார் தெரியுமா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்னையா? ஏங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சும்மா இருங்க. நீ யாருமா? நான் இவரோட ஒய்ஃப் சார். ஒய்ஃபா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ, வேற எப்படி தெரியுது? எதுக்கு நீ தான் கேட்குற? ஃபைன் போட்டா ஃபைன் போட்டுக்கோ. போ போ, ஃபைன் போட்டு போ. யோ இறங்கியா, முதல்ல இறங்கியா. போ ஓ, இறங்க. என்ன ஐயா கிட்ட வாங்க. ஏய், யாருக்கு ஃபோன் பண்ணுற? யாருக்கு ஃபோன் பண்ண உனக்கு என்ன? ஏமா நீங்க குடிச்சிருக்கியா? ஏய், மாதவன், நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் யார் தெரியுமா? ஒரே ஒரு ஃபோன் அப்படி பண்ணனா அந்த ஸ்டாரெல்லாம் கழிச்சு வச்சுட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தெரியுமா? ஓவரா பேசிட்டு இருக்க, வண்டியில ஏறியா அவனை? சார் சார், நாங்க லக்ஷ்மி அண்ட் கோ ஃபேமிலி. நான் ராமநாதன் சாரோட மருமக. இவரு ராமநாதன் சாரோட 2வது புள்ள. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு பார்ட்டி, அதுல கொஞ்சமா குடிச்சிட்டாரு. குடிச்சிருந்தா என்ன வேணாம் பேசலாமா? இதோ தெரியாம பேசிட்டாரு. ஏய், நான் தெரிஞ்சுதான் பண்ணுவேன். நாகராஜன் பண்ணனா தெரிஞ்சுதான் பண்ணுவான். கொஞ்சம் சும்மா இருங்களேன் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ஏமா, புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, பாத்துமா இவனை நம்பி எப்படி கார்ல ஏறீங்க? சரி, அதை விடுமா. உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியாது சார். டிரைவிங் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்க. இவரை டிரைவ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். ரொம்ப குடிச்சிருக்காரு சார். ரொம்ப தான் குடிக்கல சார், கொஞ்சம் தான் குடிச்சேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏ சும்மா சும்மா காசுக்கு நான் ஐஎஸ்ஐ தீவிரவாதியா? வண்டியில் என்ன வெடிகுண்டு வச்சுக்கிறேன். அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. லைட்டாக ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தா அவனை பிடிச்சிட்டு ஒரு சீன் போடுறது. பாட்டில்லாம் நிறைய வச்சிருக்கேன்,
பெட்ரோல் பம்ப் செய்யறதா சொல்லி உன் மேல கேஸ போட்டுட்டுமா? ஐயோ பயமா இருக்கு சார். புது பொண்டாட்டி கூட வந்திருக்க, ஒழுங்கா மூடிட்டு போயிட்டே இரு. இந்த பாருங்க, அது என் பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டி மாதிரி. நீங்க எப்படி அவளை போய் என் பொண்டாட்டின்னு சொல்லலாம்? எங்க போறீங்க நீங்க? இதை விட்டுருங்க, நான் நடந்து போறேன். ஐயோ, அப்புறம் அப்பா திட்டுவாரு. நீங்க வாங்க, நீங்க வாங்க. தியேட்டர், பாப்கார்ன், ஜூஸ் அந்த மாதிரி இது ஒரு போய். தட்ஸ் ஆல். என்ன சினிமா கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பா வந்துட்டாங்கப்பா. சுந்தர், ஆ, வந்தா படம் எப்படி இருந்துன்னு கேட்டு பாரு. சரிப்பா. வா மருமகளே, வந்துட்டாடா. மாமா கிட்டயும் அப்பா கிட்டயும் என்ன சொல்றது? போலீஸ்லாம் லைன் கட்டி நிக்கிறாங்க. ஏடா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பர் படம், நல்லா இருந்தது. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சது. ஆமா, ஏன்டா இவ்வளவு நேரம்? ஏய், அது என்ன படம் முடிஞ்சு அப்படியே வந்துட முடியுமா? ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம். ஓ, சாப்பிட்டு வேற வந்திருக்காங்களா? ஆமா, சத்தியம் தேட்டர் தானே போனீங்க? சத்தியமா தேட்டருக்கு தான்டா போனோம். தேட்டருக்கு போகாம படம் பார்க்க முடியுமா? என்ன கேள்வி கேட்குற நீ? டேய், சத்தியமா தியேட்டருக்கு போனியான்னு கேட்கல, சத்தியம் தியேட்டருக்கு போனியான்னு தான் கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி நீங்க டிக்கெட் வாங்கவே வரலன்னு சொன்னாரு. அதான் நீங்க தியேட்டருக்கு போனீங்களா இல்ல வெளியில எங்கேயாவது போனீங்களான்னு எங்களுக்கு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். மருமகளே வேதவல்லி, மாமா, எங்க போனீங்க சொல்லு. இது சொல்ல என்ன இவ்வளவு தயக்கம்? மாமா, நான் உண்மையை சொல்லிடுறேன் மாமா. என்னம்மா? ஓச்சே, பொண்டாட்டி மாதிரின்னு சொன்ன கான்ல உன்னை போட்டு கொடுக்க போறா. நாகராஜா செத்தடா. நாங்க சத்தியம் தியேட்டருக்கு போல. என்ன உங்க பையன் கார்லயே உட்கார வச்சு படம் பார்க்க வச்சுட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமா மாமா, நான் கார்லயே உட்காந்து தான் சினிமா பார்த்தேன். அடி பாவி, போட்டு கொடுத்துட்டேடி. நாகராஜ், என்னடா இதெல்லாம்? இல்லப்பா, கார்ல மாமா, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து டிரைவிங் தியேட்டருக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. டிரைவிங் தியேட்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கும் போது இவர்கிட்ட சொன்னேன். அவ்வளவுதானேன்னு ஸ்ட்ரைட்டா டிரைவிங் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து கார்ல ஜாலியா உட்காந்து படம் பார்த்தோம் இல்லைங்க? அப்படியாங்க? ஆமா. மாமா, நீங்க 4 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது நாங்க டிரைவிங்ல தான் இருந்தோம். படம் பார்க்கலன்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு தான் நாங்க படம் பார்த்துட்டு இருக்கோம்னு போய் சொன்னேன். சாரி மாமா. பரவாயில்லம்மா,
இன்டர்வெல்ல இவர் எனக்கு பாப்கார்ன் சிப்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எப்படி 10 மணிக்கு படம் முடிஞ்ச உடனே அப்படியே வீட்டுக்கு போகாம வா நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு போலான்னு நாங்க போய் சாப்பிட்டுட்டு வர வழியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க கிட்ட என்னை பத்தி ஒரே பெருமையா பேசிட்டு இருந்தாரு மாமா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மாமா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? ஒண்ணுமில்லம்மா, நீ கார்ல உட்காந்து படம் பார்த்தேன்னு சொன்னப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன். உன்னை உட்கார வச்சுட்டு எங்கேயா போயிருக்க போறேன்னு. நீ டிரைவர்ல உட்காந்து பார்த்தேன்னு சொன்னதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். போங்கம்மா, போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, போங்க. நாகராஜா, வழக்கம் போல உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. சாரிடா. டேய், அவளோட சின்ன ஆசையை கூட நீ பூர்த்தி பண்ணிருக்க பாரு. உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ குட் பாய்டா. மாப்பிள்ள, நீங்க வேதவல்லியை சந்தோஷமா வச்சிருக்கிறத பார்க்கும்போது எங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே இருடா கண்ணா. போமா. சொதப்பிட்டியடா. நீ என்னதான் அவங்கள காயப்படுத்தினாலும் உன்னை போட்டு கொடுக்காம அவங்க காப்பாத்திட்டாங்க பாத்தியா? இப்போ எப்படி அவங்கள சமாதானப்படுத்துறது? கோபமா இருப்பாங்களே.